விமலா அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா சம்பா பட்டத்துக்கு வந்து நம்ம தயாராகிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற தழை எல்லாமே வெட்டிட்டு வந்து கழனியில் கழிச்சு விட்டு நம்ம வந்து ஓட்ட ஆரம்பித்தோம். ஏன்னா நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இயற்கை விவசாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தழைச்சத்து எல்லாமே வந்து மிக முக்கியம். அது இல்லாமல் வந்து நம்ம வந்து பண்ண முடியாது. இந்த இயற்கை விவசாயம்னாவே ஃபுல்லாக வந்து நம்ம வந்து எந்த ஒரு ஃபெர்டிலைசருமே இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற தற்சார்பு பொருளாதாரம், நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வந்து இலை எல்லாமே இதை வந்து தழை எல்லாமே போட்டு மக்க வச்சு ஓட்டி பயிர் பண்ணுறது தான் வந்து வழக்கம். இதை வந்து நான் வந்து கடந்த 4 வருடங்களாக வந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட நான் வந்து பாரம்பரிய ரகம் மட்டும் ஒரு 12 ரகம் வந்து நான் பண்ணியிருக்கேன் இந்த 4 வருஷத்தில். அதுதான் வந்து கருப்பு கவுனி, சீரக சம்பா, மைசூர் மல்லி எல்லாமே வந்து நிறைய பண்ணிகிட்ருக்கேன். இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா தூய மல்லி, கருப்பு கவுனி, சீரக சம்பா இது எல்லாமே இந்த 4 ரகம் சௌபாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சௌபாகியம் வந்து ஒட்டு ரகம், சீரக சம்பா, கருப்பு கவுனி, தூய மல்லி இந்த 3 ரகம் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய ரகம். இதை வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடவு பண்ணுறதுக்காக நம்ம நல்லா ஓட்டி வந்து கழனியை வந்து மட்டம் பண்ணுறோம். ஏன்னா இந்த மட்டம் பண்ணலாம் வந்து அங்கங்கே தண்ணி வந்து குழியாக வந்து அதிகமாக நின்று பயிரெலாம் வேஸ்ட் ஆகி போகுது. அதனால் வந்து டிராக்டர்லேயே வந்து நம்ம இப்போலாம் வந்து பரம்பு அடிச்சிடுது. அதுக்கு முன்னாடி வந்து மாட்டை வச்சு பண்ணுவோம். இப்போ அதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா மாட்டை நசுக்கி டிராக்டர் வந்ததுனால மாடு இல்லாமல் போயிடுச்சு எல்லாருக்குமே. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா பரம்பு தடவி அதுக்கப்புறம் வந்து நாற்று தான் வந்து எடுத்துகிட்டு வந்து போடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து நாற்று பறிக்க ஆள் இல்லை. அரசூரில் இருந்து தான் வந்து நாற்று பறிப்பாங்க. நம்ம வந்து அரசூர்லேருந்து ஆள் கொண்டு வந்து நாற்று பறிப்போம். நாங்கள் வந்து முச்சிக்கு 2 ரூபா, ஒரு முச்சி நாற்றுக்கு வந்து 2 ரூபா. அப்புறம் வந்து அவங்களுக்கு சாப்பாடு ப்ளஸ் வந்து ஆட்டோ சார்ஜு, அதுக்கப்புறம் மேஸ்திரிக்குன்னு சொல்லிட்டு தனி ஒரு சார்ஜ், இது எல்லாமே கொடுத்து தான் அரசுக்குள்ளே இருந்து வந்து பறித்து கொடுப்பாங்க. எங்கள் ஊரில் நாற்று பறிக்கிற ஆள் எல்லாருமே வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க. என் வயசில் இருக்கிற யாருக்குமே வந்து நாற்று பறிக்க வரமாட்டாங்க. எல்லாருமே வேறு ஒரு தொழில் வந்து கற்றுக்கிட்டு அந்த தொழில் மூலயமா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் விவசாயத்தை யாருமே கண்டுக்கிறது இல்லை. அப்படி இருந்தும் பரவாயில்ல, அரசுலேருந்து வந்து நாற்று பறித்து கொடுக்குறது ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் என்னென்னா நிறைய வந்து நாங்கள் கொடுத்து இதை பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வழியாக நாற்று பறித்து நம்ம வந்து கருப்பு கவுனி வந்து நட ஆரம்பிக்கிறோம். ஏன்னா கருப்பு கவுனி, தூயமல்லி வந்து நம்ம 20 நாளில் வந்து நட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இளம் நாற்றுல வந்து நடணும், அதுக்காக தான். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து ஒற்றை நாற்று நடவு முறையில் சாலை நடவு முறையில் ஒரு அடிக்கு ஒன்று தான் நாங்கள் நடவு பண்ணுவோம். இதுதான் வழக்கம். இதுதான் வந்து கருப்பு கவுனி. கருப்பு கவுனி தூயமல்லியை மட்டுமே நாங்கள் வந்து ஆளை வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம நடவு பண்ணோம். இது வந்து ஒரு புதுமையான முறையாக இருக்கும். எங்கள் ஊர்லேயே நான் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து பண்ணுவேன். அதுவும் நான் மட்டும்தான் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வரேன். ஏன்னா எனக்கு இயற்கை விவசாயம் பண்ணுறது ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஆனால் ரொம்ப கஷ்டம், வலி இதெல்லாம் நிறைய இருக்குது இயற்கை விவசாயத்தில், சாதாரணமாக இல்லை. ஆனால் அதையும் தாண்டி நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நடவு பண்ணி அப்புறம் வந்து ஜீவாமிர்தம் வந்து நான் வந்து கழனிக்கு ஃபஸ்ட்டு மீனம்லாம் பஞ்சகாவியம் விடுறேன். இது வந்து நைட்டு 3 மணிக்கு போயிட்டு கழனியில் நான் வந்து தண்ணி பாய்ச்சினேன். ஏன்னா மறுநாள் வந்து ஏரியா கட்டுங்கிறதுனால நைட்டு 3 மணிக்கு போயிட்டு நான் வந்து ஜீவாமிர்தம் கலக்கி வச்சுருந்தேன் 3 நாளுக்கு முன்னாடி. இப்போ வந்து கழனிக்கு விட்டுட்டுருக்கேன். யாருமே கிடையாது, நான் மட்டும்தான். ஏன்னா பொழுது அடிஞ்சால் ஏரியா கட்டி அப்புறம் ஏன்னா நம்ம 3 நாளாக தண்ணி அரைக்கல, அப்புறம் பயிரில் பில்லு முளைச்சிருங்கிறதுனால நம்ம வந்து ஜீவாமிர்தம் கலக்கி வச்சு இது மாதிரி தண்ணி மூடியே பாய்ச்சி இந்த மாதிரி நான் விட்டுருவேன். இப்போயே தெரியுதா நான் எப்படி இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன்னு. ஏன்னா இயற்கை விவசாயம் பண்ண சொல்லிட்டு சும்மா சொல்லலை. ஏன்னா அதுக்கான இது எல்லாமே நம்ம சேனலில் பதிவிட்டு வரோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி விமலா சுரேஷ் அக்ரின்ற சேனலில் பதிவிட்டோம். இப்போ விமலா சுரேஷ் விலாகில் பதிவிடுறோம். ஏன்னா அதை வந்து ரீல்ஸாக மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாய்ச்சதுக்கப்புறம் சூப்பராக வந்து இருக்கும். 3 நாளைக்கு வந்து நல்லா ஃபுல்லாகவே தண்ணி கட்டி வச்சுருப்பேன். ஏன்னா அப்போ தான் வந்து பில்லு முளைக்காது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மறுநாள் சௌபாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகம் நம்ம வந்து நடவு பண்ண போகிறோம் சொன்னால, இது வந்து ஒரு 2 ஏக்கர் அளவுக்கு பண்ண போகிறோம். இது வந்து அதாவது வந்து வரிசை நடுவுலாம் இல்லை. இதை வந்து பெண்கள் தானாக அப்படியே அவங்க இஷ்டத்து நடுவாங்கள்ல, பழைய முறைப்படி அப்படி தான் வந்து நடவு பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாத்தையுமே வந்து நம்மளால் பண்ண முடியல. ஏன்னா இங்கே இதை வந்து
வரிசை நடவு பண்ணுறதுக்கு யாருமே வரமாட்றாங்க. வரிசை நடுவுன்ன உடனே எல்லாம் பயப்படுறாங்க. ஐயோ அது நடணும், ஏந்து நடணும், அதனால் நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சரி இதை மட்டும் நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம வந்து அதை ஒரு 5 கிலோ விதையில வந்து நம்ம நடவு பண்ணோம். ஏன்னா நான் 1 கிலோ விதையில நடவு பண்ணேன். அது இன்னும் கஷ்டம். அதை நம்ம வந்து பார்த்து ஒரு குழந்த மாதிரி வச்சு நடவு பண்ணணும். அதுக்கெல்லாம் யாருக்குமே வந்து பொறுமை இல்லை. லேடிஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு 1000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறது பிளான் பண்ணுறாங்க. அந்த அளவுக்குலாம் நம்ம கொடுத்து பயிர் பண்ணோம்னா அது வரதே 10,000 தான் வரும். நான் அது 10,000 இவங்களுக்கே கொடுத்துட்டு அப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் சௌபாகியாவுக்கு வந்து நாற்று பச்சை நாற்றுலாம் எல்லாமே டிராக்டரில் ஏற்றி கொண்டு போயிட்டு கழனியில் போடுறதுக்காக தான் நானும் என்னோடய பிரதரும் அதை வண்டியில் ஏற்றுவோம். ஏன்னா இந்த வருஷம் நாற்று விட்டு குதிரில் எல்லாருக்குமே, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாற்றாங்காலுமே காயில் ரொம்ப ஈரமாக இருந்துச்சு. டீ குடிக்க கூட எங்களுக்கு நேரம் இல்லை, அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரே டீயெல்லாம் குடிச்சிட்டு டிராக்டரில் நாற்று ஏற்றுன்னு போயிட்டு கழனியில் போட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஒரு நாள் நான் வந்து கண்ணை மூடி தூங்கி தவறிட்டேன்னா எங்கள் ஊரில் நான் நடவு பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ ஒரு கஷ்டம். ஏன்னா வழி இருக்காது. வழி இல்லைங்கிறது எங்களுக்கு பெரிய பிரச்சனை. என்னோடய பசங்கங்கிறவங்க ரொம்ப வந்து பியூட்டிஃபுல்லான பசங்க. ஏன்னா சில பசங்கள்லாம் வந்து குழந்தைங்க கழனிக்கு வரவே மாட்டாங்க. ஆனால் என் குழந்தைங்க எதனா ஒரு நடவு வேலை கழனி வேலைன்னா உடனே வந்து எனக்கு வந்து அப்பாவுக்கு வந்து கூட வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அக்ரிகல்ச்சர் ஒர்க்லாம் ஒரு ஆர்வமாக பண்ணுவாங்க. எல்லாமே நாற்றுலாம் கழிச்சு விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையிலேயே 7 மணிக்கு மேலே நடவு பண்ண வந்துடுவாங்க. இதில் ஒரு என்ன பிரச்சனைனா என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து நடுவு நடத்துறது. அதனால் எங்கள் ஊரில் மாத்தாளுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து உங்களுக்கு வேலை செஞ்சால் எனக்கு வந்து அவங்க வேலை செய்வாங்க. இந்த மாதிரி செஞ்சால் தான் ஆட்கள் வருவாங்க, எல்லாம் வரமாட்டாங்க. எங்கள் ஒய்ஃபுக்கு தெரியாதுங்கிறதுனால ஆளே வரமாட்டாங்க. அப்புறம் என் ஒய்ஃபுமே இனி வந்து நம்ம தாமதிக்கக்கூடாது, நம்ம நடவு பண்ண கற்றுக்கணும் எப்படியாதுன்னு சொல்லிட்டு நடவு பண்ண கற்றுக்குறாங்க. இப்போ வந்து டெய்லியுமே நடவு பண்ணுறாங்க. இவங்க தான் என்னோடய ஒய்ஃபு விமலா. டெய்லியுமே இப்போ நடவு பண்ண கற்றுக்கிட்டு அழகாக நடுறாங்க. இனி வந்து எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. நம்ம ஆல்ரெடி தூயமல்லி கருப்பு கவனியும் நட்டாச்சு. இன்றைக்கி வந்து சௌபாக்கியாவும் நட்டுருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சௌபாக்கியாவும் நட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி ஒரு 10-11 மணி போல் எல்லாமே வந்து வரப்பில் உட்காந்து சாப்பிட்டு ரொம்பவுமே கஷ்டம்தான். ஏன்னா லேடிஸ் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து கீழே குனிஞ்சபடியாக எல்லா இடத்தையும் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்குமே வந்து அக்ரிகல்ச்சர் ஒர்க்குன்றது அவங்களும் கஷ்டம். ஏன்னா எல்லாமே படித்த பசங்க எல்லாமே ஒரு வழியாக வந்து நடவு பண்ணிட்டோம். ஏன்னா நான் ஒரு நடவு பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைன்னு சொன்னேன். ஏன்னா மாறி போயிடுவாங்க, அதுதான் ரொம்ப கஷ்டம். ஒரு வழியாக நடவுமே பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக நடவு பண்ணிட்டு சீரக சம்பா மட்டும் நான் விதைச்சி விட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா அது வந்து 120 நாளுங்கிறதுனால கையால் அறுக்க வேண்டியது, கையால் அறுக்க எங்களால் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அதை விதைச்சி விட்டுட்டு வந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் வீடியோவை பார்த்துட்டே இருங்க. தொடர்ந்து அப்டேட் தந்துகிட்டே இருக்கேன். நன்றி.